குழந்தைங்க பண்ண தப்பெல்லாம் செல்லம் குடுத்து வளர்க்கறது கரெக்ட்டா? சி குழந்தைங்கள முக்கியமா கெடுக்கிறதே பேரண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு கிளினிக்கு குழந்தைய கூட்டிட்டு வருவாங்க. அந்த குழந்தை சேர் மேல ஏறி உட்கார ட்ரை பண்ணும். ஆனா உடனே என்ன பண்ணுவாங்க, குழந்தைய பொசுக்குன்னு தூக்கி சேர்ல உட்கார வச்சுருவாங்க. அப்போ நாம ட்ரை பண்ணாமலே நம்மள உட்கார வச்சுட்டாங்க அப்படின்ற தாட் வந்து குழந்தைங்க மனசுல வந்துரும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன ஆகும், சேர்ல ஏறாம அவங்க அப்பாவையோ அவங்க அம்மாவையோ பார்த்துட்டு இருக்கும். அவங்க தூக்கி உட்கார வைக்கணும்னு எதிர்பார்க்கும். ஸோ ஒரு குழந்தை சேர் மேல ஏறி உட்கார பார்க்குதுன்னா அது சேஃபா ஏறுதா, அழகா உட்காருதா அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு சில குழந்தைங்க தவறி விழும். அது தவறி விழாம நம்ம மானிட்டர் பண்ணணும். தவறி விழுந்தா என்ன ஆகிறது, அடிபட்டுருமே நீங்க கேள்வி கேட்கலாம். விழுந்தா தான் எந்திரிக்க முடியும். ஒரு தப்பை செஞ்சாதான் அது தப்புன்றது நமக்கு தெரியுன்றதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். எப்படி கரெக்டா பண்ணணுன்றது தான் நம்ம சொல்லி தரணுமே தவிர நீ அதை செய்யவே செய்யாதன்னு அவாய்ட் பண்றது நல்லது கிடையாது. சரிங்களா? ஒரு குழந்தை வராங்க, அந்த குழந்தைகிட்ட நம்ம பேர் கேட்கிறோம். அவங்க பேரண்ட்ஸ் டக்குன்னு அவங்க உன் பேர் இதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை தானா சொல்ல முயற்சி பண்ணும். தன்னுடைய பேர் எழில் அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணும். ஆனா பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, உன் பேர் எழில்னு சொல்லு, உன் பேர் எழில்னு சொல்லு. இந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணும்பொழுது எல்லா விஷயத்துக்கும் குழந்தை பேரண்ட்ஸுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ குழந்தை எஃபர்ட் போடட்டுன்றதுக்காக நீங்க வெயிட் பண்றது உங்களுக்கு நல்லது.